நான் தான் சொல்லணுமா, 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த இரும்பு கால மனிதர்கள் பண்ணது, நம்முடைய முன்னோர்கள் பண்ணது. அதுக்கு முன்னால என்னன்னு தெரியாதுமா. இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அது 1000 வருஷமா இருக்கு, ராஜராஜன் கட்டினான். ஆனா அது ராஜராஜன் கட்டினதுதான் அப்படின்றத யாரு கண்டுபிடிச்சு தெரியுமா? 100-150 வருஷத்துக்கு முன்னால ஒரு வெள்ளைக்காரன் பார்த்து சொன்னான். அதுக்கு முன்னால கூட கோயில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அது பெரிய கோயில்னும் சோழன் கட்டினதுன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி இது 2000 வருஷமா இருக்குது, என்னன்னே தெரியாது. ஆனா நம்ம ஆய்வு பண்ணி இது இந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி நாம சொல்றோம். புரியுது? அதான் கண்டுபிடிக்கிறது. பாக்குறது கண்டுபிடிக்க கிடையாது. இப்ப உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில எழுத்து இருக்கு, அதை நீ சொல்ற, நான் படிக்கிறேன், படிச்சு இந்த விஷயம் இருக்குன்னு சொல்றேன். 1000 வருஷமா அது 1000 வருஷம் பழசு, 1000 வருஷமா இருக்கு. அது நீங்களும் பாக்குறீங்க, உங்க தாத்தால இருந்து எல்லாருமே தான் பாத்துக்கிறாங்க. ஏதோ கல்லு படிக்க முடியல விட்டே பாருங்க. இருக்கு, பாக்குறீங்க, ஆனா கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கிறதுன்றது என்னன்னா, அதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்றத வெளிப்படுத்துறது தான் கண்டுபிடிக்கிறது, பாக்குறது இல்ல. புரியுதா? அதனாலதான் 2000 வருஷமா இது இருக்குது, என்னன்னே தெரியாம இருக்கு. இப்ப நாம சொல்றோம் என்னன்னு, அதான் கண்டுபிடிக்கிறது. சொல்லுமா. மிகப்பெரிய கல்திட்டம் இதுதான். புரியுதா? இங்க பாருங்க, இந்த கல்லு பேர் ஆர்த்தோஸ்டேட். ஆர்த்தோஸ்டேட் அதாவது வேலிக்கல் அல்லது சுத்துக்கல்னு பேரு. அதாவது நம்ம எப்படி வேலி போடுறதுக்கு கல்லுங்க வரிசையா நட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி வேலிக்கல் இது, ஆர்த்தோஸ்டேட் பேரு. இந்த கல்லை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதனுடைய கனம் 3 இன்ச்சு தான் இருக்கும், 12 அடி உயரம் இருக்கு, 6 அடி அகலம் இருக்கு. இது மாதிரி ஒரு கல்ல நீங்க நிக்க வச்சீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு நிக்கும்? ஒரு இடத்துல நிக்க வைக்கிறீங்க, இது 2000 வருஷமா நிக்குது. நம்புறீங்களா? 2000 வருஷமா இந்த கல்லு இன்னும் அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லை நிக்கிறதுக்கு அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கிறான்னா, 2 பக்கமும் இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த கல்லு, அதாவது இது கருவறை, இது அதை சுத்தி இதை நிக்க வைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுப்பாதை. எப்படி கோயில்ல பிராகாரத்தை ஒரு கருவறை சாமி கும்பிட்டு ரவுண்ட் வலம் வர்றீங்க இல்லையா, அது மாதிரி வலம் வர்றதுக்கான ஒரு சுற்றுப்பாதை. இந்த பாதையை இது இந்த கல்லு இருக்கு பாருங்க, பின்னால் இருக்கிற கல்லு இதை தாங்குது, இதையும் தாங்குது, இதையும் தாங்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இது இந்த கட்டுமானம் கட்டியும் 2000 வருஷம் ஆகுது, ஆனா எந்த விதமான சாந்தும் கிடையாது. இப்ப நீங்க தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லிட்டு நம்ம உலக புகழ் பெற்றதா பேசுறோம் இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா சாந்தே இல்லாம தான் கட்டியிருக்கிறான். ஆகவே சாந்துன்றது கலவை, சிமெண்டோ அல்ல வேற எந்த பைண்டிங் மெட்டீரியல்னு பேரு, இணைப்பு பொருட்கள் எதுவுமே இல்லாம ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு அடுக்கியே உருவாக்கி இருக்கிறான் தஞ்சை பெரிய கோயில். அதுக்கு முன்னோடியா இருக்கக்கூடியதுதான் இங்க 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டின கட்டுமானம். இது 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டின கட்டுமானம் இன்னும் அப்படியே இருக்கு. புரியுதுங்களா? அதான் இந்த கருங்கல் கட்டுமானத்தினுடைய சிறப்பு. இது மாதிரியான கட்டுமானம் இந்தியாவில வேற எங்கேயுமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இவன் இந்த இதை வந்து வட்ட வடிவத்துல ஏற்படுத்தியிருக்கிறான். நீங்க வந்து சதுரமான கல்லை நீங்க வட்ட வடிவத்தை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. வெளிப்பக்கம் வந்து லேசா கருவு இருக்கணும், உள்பக்கம் வந்து சரிஞ்சு இருக்கணும், முக்கோணம் மாதிரி இருந்தாதான் நீங்க வட்டத்தை உருவாக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு கல்லுமே வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல இது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், திரும்ப இப்படி இருக்கும். இது மாதிரியான கற்களை உடைச்சி அழகா வட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். மொத்தம் 3 வட்டங்கள் இருக்கு. அதாவது இங்க இது ஒரு வட்டம், இங்க இது ஒரு கல்லு, திரும்ப இன்னொரு வட்டம், இன்னொரு கல்லு. இது மாதிரி மொத்தம் வந்து 3 வட்டத்தோட சேர்த்துதான் உருவாக்கி இருக்கிறான். 3 சுற்று, 3 பிராகாரங்களோடு கூடிய பிற்கால கோயில்கள் இருக்கு பாருங்க. அத 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் வந்து ஏன் இதை உருவாக்கி இருப்பான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இது ஒரு லோகம், இது ஒரு உலகம், இது வந்து இப்ப இருக்கிற உலகம், அதுக்கு அடுத்து அடுத்த உலகம், அதுக்கு அடுத்து அடுத்த உலகம் சொல்லிட்டு 7 உலகம்னு சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி அவனுடைய ஆய்வு வந்து ஒவ்வொரு உலகத்துக்கும் போற மாதிரி நம்பிக்கையில கூட அவன் வந்து 3 சுற்றை உருவாக்கி இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அதையே இன்னும் நம்ம இந்த காலத்திலயும் நம்ம வந்து கோயில்கள் கட்டுறப்ப பல பிராகாரங்களை வச்சு இதை பண்றோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ஒரு கோயில் போய் சாமி கும்பிடுறோம்னா மெயினா ஒரு கோயில் இருக்கும், அதை சுத்தி நிறைய பரிவார கோயில்கள்லாம் இருக்கும். அம்மன் கோயில் இருக்கும், நவகிரக கோயில் இருக்கும், சூரியனுக்கு கோயில் இருக்கும், அப்புறம் வேற யார் நந்திக்கு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் இருக்கு, பேரு அது பரிவார கோயில். அதனுடைய தொடக்கமும் இங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஒரு கோயில், இதுதான் மெயினானதுன்னு வச்சுங்களேன். இது மெயினான ஒரு தலைவருடையது. ஒரு தலைவர் இருந்தான்னா அவனுக்கு வந்து மந்திரி இருப்பான், மனைவி இருப்பாங்க, படை வீரர்களா இருப்பாங்க இல்லையா, முக்கியமானவர்கள், ஒரு குழு. அவங்களுக்கு எல்லாம் கூட சேர்த்து இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இது முக்கியமானது. அது சுத்தி இருக்கு பாருங்க, இது சின்ன சின்னதா இருக்கு பாருங்க சுத்தி. இதெல்லாம் வந்து ஒரு குழு, அந்த குழுனுடைய தலைவனுக்கு ஆனது, அது மந்திரிக்கானதா இருக்கலாம், ஒரு மனைவிக்கானதா இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு 2 அடிக்கு 2 அடி தான் இருக்கு அவனுடைய சைஸ். அவ ஏதோ ஒரு குழந்தை கூட இறந்திருக்கலாம், அந்த குழந்தைக்கு வந்து அந்த சைஸ்ல வந்து ஒரு கல் திட்டையை உருவாக்கி இருக்கிறான். ஆகவே இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பின்னால நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தொடக்க புள்ளியா இருக்கக்கூடியது இந்த கல் திட்டைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓட்டையை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா, இது மாதிரி ஒரு ஓட்டை இருக்கு. இப்ப இன்னொரு சுத்து இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ஓட்டை இருக்கும், இன்னொரு சுத்து இருந்துச்சுன்னா அது மாதிரி 3 சுத்துக்கும் 3 ஓட்டை இருக்கும். இங்க வந்து 2 சுத்துக்கு தெரியுது பாருங்க, உள்ள ஒரு 2 கல் இருக்கு. மத்த நான் சொல்றதுக்கெல்லாம் கல்லெல்லாம் விழுந்துருச்சுங்க. அங்க பாருங்க முன்னாடி கல் விழாம இருக்கிறதுனால இங்க ஒரு ஓட்டை இருக்கு, கருவறைக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. ஆகவே இந்த போர்ட்ரோல்ன்றது 1, 2, 3 கூட இருக்கலாம். அந்த இறந்தவன் எப்படி இறந்திருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெரும்பாலும் வந்து பழங்காலத்துல எப்படி இறந்திருப்பான்னா நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பான். அதை விட முக்கியமா யாருக்கு நினைவுச்சின்னம் எழுப்புறதுன்னா, வீரமா ஏதாவது போரிட்டு இறக்குறான் பாருங்க, அவனுக்கு தான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி புலி வந்து அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கும், புலி வந்து அடிச்சு இறந்திருப்பான், புலியோட சண்டை போட்டு அவன் இறந்திருப்பான். அது மாதிரி புலியோடு சண்டை போட்டு இறந்தவன் அப்படின்றத காட்டுறதுக்காக அங்க ஒரு புலியினுடைய ஓவியத்தை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. அங்க ஒரு பாறை ஓவியம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அந்த அதனுடைய கிழக்கு பக்கம் இருக்கு பாருங்க, உள்ள அந்த ஓட்டை வழியா பாத்தீங்கன்னா உள்ள அந்த இடத்துல வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. எப்படி கருவறையில உள்ள நுழைஞ்ச உடனே பின்னால சாமி நிக்கிறாரோ அதே மாதிரி இந்த கல்லுனுடைய முன்பக்கத்துல வந்து எப்படி இறந்தான்றத அந்த வீரன் இறந்தது, அதுக்கப்புறம் ஊர்வலமா எடுத்துட்டு போறது, அவனுடைய பணத்தெல்லாம் ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அது மாதிரி ஊர்வல காட்சியெல்லாம் கூட அங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம், அந்த ஓவியத்தை பார்க்கலாம்.